ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூ தெஃப்ட் வாஸ். ஸோ இது வந்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால் நாங்கள் இப்போ வாய்ஸ் ஸ்டப் பண்ணிட்டு போடுறோம். அதனால் பழைய ஏதாச்சும் பழசாக உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா அதை நினச்சிக்காதீங்க, வாய்ஸ் எடுத்து போடுறோம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய ஃப்ரீ ஃபயர் இருக்குது, அதுவும் நாங்கள் உங்களுக்கு டப் பண்ணி போடுறோம். ஸோ உள்ளே போகலாம் கேமுக்குள்ளே. ரொம்ப நேரம் ஆகுது. இதை வந்து GTA 5 மாதிரி தான். இதுலேயும் 3 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஃப்ராங்க்லின், ட்ரெவர், மைக்கிள் மாதிரி. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃப்ராங்க்லின். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃப்ராங்க்லின்னு. என் வீட்டில் புகாட்டி வச்சுருக்கேன், ஃப்ராங்க்லின்னு. இதுக்கு இவனோட உண்மையான பேர் ஜாக்கு. ஸோ இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இப்போ அப்படியே எங்கிட்டாவது போக வேண்டியது தான். மரத்தில் வேற போய் இடிச்சிட்டோம். இப்போ இந்த கேங்கை கொஞ்சம் வம்பிழுத்துட்டு வரலாம். அடி அவங்க நானே அடித்து சொல்லிடுவேன். நல்லா இவன் வந்து பிச்சைக்காரங்க, அடி விழுக்க வேண்டியதானேங்கள. ஃப்ளோர் கேங்குன்னு பேருக்கு தான் இருப்பாங்க. தரையிலே உட்காந்து சம்பாதிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே பணக்காரங்க. சும்மா வரவங்களாம் $100 போட்டுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பர் கார் எடுத்தாச்சு. இப்போ எங்கிட்ட நம்ம போக வேண்டியதான். ஸோ கார் வேற மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. காரை விட்டுட்டு நம்ம வந்து நடந்தே போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மினி கேம் விளாடலாமா? சரி, வேண்டாம். ஸோ இவனை வந்து அடிப்போம். மாஸ்கை போட்டுட்டு உட்காந்துருக்கான். அடித்தா அடியே விழுக மாட்டேங்குது. அடியா என்னடா நவுத்திட்டு போகிறான். அடி என்ன ஆச்சு இவங்களுக்கு? இன்னும் இல்லை, பக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெத்தோலாம் இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த கேம். என்னடா இது இடிச்சுக்கிட்டே இருக்கான் கருமம். கார்லாம் போயிட்டு இருக்கு. தள்ளி விட்டோன்னா இடிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ காசு எடுத்துக்கலாம். $10. $10 இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே போயாச்சு, டியூட் பார்க்குக்குள்ளே போயாச்சு. ஸோ காரை எடுத்துகிட்டு டியூர் பார்க்லேருந்து வெளியே போவோம். ஐயோ இடிச்சு போட்டாச்சு. நம்ம மேலே ஸ்டார் இங்கே பாருங்க. ஐயோ முன்னாடி அட்டி விழுக்கிறாங்க. கெட்டிங் அரெஸ்ட்டு. போலீஸே அடிச்சிட்டோம். யார் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, போலீஸ் வர்றதை வந்து இப்போ சுடலான்னு நினைக்கிறேன். கன்று இருக்கான்னு வேறு தெரில. ஏன்னா இது பழைய வீடியோ. உங்களுக்கு நான் வந்து பழைய வீடியோ ஒரு வீடியோவில் வந்து அது பேர் என்னது, ஃப்ரீ ஃபயர் இருக்குது, அது வேணால் சொல்லுங்கள். PK60 இருக்குது. ஸோ ஹோம் டூர் வீடியோ கைஸ். நான் வந்து அப்போ பணக்காரனா இது வச்சுருப்பேன், ஹோம் டூர் வீடியோ. அது வேணா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் நாங்களே வந்து பணக்காரவங்க அப்புறம் ஏழைங்க மாதிரி வீடியோ எடுத்துருப்போம், அதுவும் வேணா சொல்லுங்கள். ஸோ இவங்ககிட்ட வந்து காசு பிடிக்கலாம். இது ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த காசை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். போலீஸ் வராங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்படாமல் போயிட்டுருக்கோம். அரெஸ்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போது டக்குன்னு தப்பிச்சிடணும். நம்ம கார் எடுத்துகிட்டே போயிருந்துருக்கோம்ல. அதான். ஸோ அது வந்து பர்கர் ஷாப்பு. அங்கே போனால் கூட காசு கிடைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஹெலிகாப்டர்லேருந்தெல்லாம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்கிட்டேருந்து கூட காசு எடுத்துக்கலாம். இவனே ஒரு ரவுடிப்பேன். காசு வச்சிருப்பாங்க, அதில் இது பாதி காசு திருடிட்டு வந்துருக்கான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கார் இருக்கும், குட்டியாக ரிமோட் கார், RC கார் மாதிரி. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போனான்னு தெரில. இங்கே எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். எடுத்தாட்டான். ஸோ குட்டி காரு செம்ம ஸ்பீடாக போகும். அவ்வளோதான் பாருங்க. ஒரு செகண்டில் டப்புன்னு முடிஞ்சிச்சு. நம்ம மேலே வந்து கேஸ் முடியவே போகுது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேஸ் முடியும்னா அவனை தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிடும். எஸ்கேப்பிங்னு வரப்போகுது. வேனிஷ்டுன்னு வரும். எஸ்கேப்பிங் வரும். எஸ்கேப்பிங் அதுக்கப்புறம் ஆமாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் காக்க பிடிப்போம். தண்ணிக்குள்ளே போய் இப்போ கார் வேறு கவுந்துருச்சு. திருப்பிக்கலாம். இந்த வேனிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போய் போகலாம். குப்பரைக்காக கவுந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம எங்கிட்டாவது போக வேண்டியதுதான். இப்போ போகிறோம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியே கிடையாது. ஒருத்தன் ஜெயிலில் இருப்பான், அவனை அன்லாக் பண்ணோம், அவ்வளோதான் ஃபுல் ஸ்டோரியே இந்த கேம். மற்றபடி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிக்கிறது தான் கேமு. காசு எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா மற்றவன் திருடிட்டு வந்து நம்ம கார் இதில் வச்சோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஸோ இந்த கார் எவ்வளோ போகும்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க கடையில் இருக்க கார் வந்து $2 என்கிட்ட கொடுத்து விற்றாங்க. ஸோ அந்த காரை விற்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த காரை விற்க முடியாதோ? ஓ, சென்டரில் வைக்கணும், குட்டி கார் தானே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த காரை விற்று காமிக்கிறேன். இல்லை. ஸோ இதை ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து நம்ம விற்றோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு லெமன் ஐயோ பறந்துட்டான். லெமன் ஜூஸ் விற்கிறவனை பறக்க விட்டாச்சு. இப்போ மறுபடியும் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா காய்? நம்ம போகலாம். இடிச்சாச்சு, சொருகியாச்சு. ஸோ ஃபுல் ஸ்பீடில் போகலாம். இங்கே வீடெல்லாம் இருக்குது, சைக்கிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் இருக்குது. அது என்ன காருன்னு கெஸ் பண்ணிங்கன்னா லேம்போகினி. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயாச்சு போலீஸ்கிட்டேருந்து. காரை விட்டு நம்ம இப்போ இறங்கி ஆமாம், உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் SKN கேமிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லேம்போர்கினி இருக்குது. இவன் தான் அந்த ஜாக்கு, அதாவது ஃப்ராங்க்லின் GTA 5ல். ட்ரெவர் வந்து ஒன்றும் அன்லாக் பண்ண முடியாது. ரிச்சி அன்லாக் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ரிச்சி அன்லாக் பண்ணுற வீடியோ ரிச்சி அன்லாக் பண்ணுற வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலாம். ஸோ நாளையோட 1 year ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்கா, வீடியோ பிடிச்சிருக்கான்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுபடி போடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே ஒருத்தன் இருப்பான், அவன் தான் அந்த ட்ரெவரு. ஸோ அவன் தான் அந்த ட்ரெவரு. அவன் பேர் கூட இன்னும் என்னன்னு தெரில இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி இடம்னு சொல்லித்தரேன். அந்த ரெட் பில்ல ஏறி ஐயோ உள்ளே போயிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது தெரில. ஒரு குத்தி அது சீட் இல்லாமல் போகிறது. இப்படி சீட்டு போட்டோம்னா ஈஸியாக போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறதே தெரில. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஏரியாச்சு கைஸ். ஸோ வந்து இங்கே ஒருத்தன் இருப்பான், அவனை சுட்டாலும் ஒன்றாகுது. ஸோ இங்கே நிறைய காசு இருக்கும், இங்கே எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட நம்ம நிறைய காசு எடுத்துக்கலாம். ஸோ இவன் தான் அவன். ஸோ இவன் தான் அந்த ட்ரெவரு. பார்க்க ட்ரெவர் மாதிரி கொஞ்சம் தான் இருப்பான். இப்போ நான் உங்களுக்கு குண்டு போட்டு காமிக்கிறேன், அவனுக்கு ஏதாச்சும் ஆகுமான்ட்டு. கேமை சேவ் பண்ணிக்கலாம், காசு போயிடும். அதனால் குண்டை போட்டு ஓடுறா. குண்டு போட்டாச்சு, ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அப்புறம் வந்து நம்ம போகலாம். அவன் தான் அந்த நாய்ப்பையன். மூஞ்சியை பாருங்க, எவனோ தேடிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ நான் உங்களுக்கு கன்னை வச்சு சுட்டு காமிக்கிறேன். அவனை சுடுறான். அவனை ஐயோ சுட்டும், ஆனாலும் ஒன்றும் ஆகலை. கிளாஸ் மாதிரி அவன் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அவனை சுடவே முடியாது. சுட்டாலும் ஒட்டே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து வேணா அடுத்து பண்ண கண்ணிலே சுட்டாச்சு, ஆனாலும் கிளாஸ் போட்டிருக்கான். கிளாஸாக என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு PKXD வீடியோ வேணால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் போடுறோம், ஃபுல்லாக கேமே ஏற்றி பாட்டாக போடுறோம். அது உங்களுக்கு வேணால் ஒரு கமெண்ட் வந்தாலே நாங்கள் போட்டுருவோம், 5 லைக் வந்தாலே போட்டுருவோம். ஸோ PKXD இந்த வீடியோ 10 லைக் வந்தால் நம்ம வந்து GTA கேம்ஸ் அப்லோட் பண்ணலாம். GTA கேம்ஸ் இப்போது ஏற்றி வச்சுருக்கோம். இப்போது நீங்கள் அதுக்கு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் இப்போ GTA கேம் அப்லோட் பண்ணுவோம். 5 லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து PKXD பாட்டாக போடுறோம், நிறைய பாட்டாக போடுறோம். ஸோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து ஏற்றி ஏழையிலேருந்து ஸ்டோரி மோட் போடலாம். GTA ஒரு 10 எபிசோடாச்சும் போடலாம். நீங்கள் அதுக்கு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு எபிசோடாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணாலும் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PKXD வந்து சூப்பராக இருக்கும். ஏழையிலேருந்து பணக்காரனாக ஆகுறது எல்லாம் போடுவோம். வீடெல்லாம் வாங்கி பெட்டெல்லாம் வாங்கி பெட்டு ட்ரேடுன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். நம்ம GTA 5ல். ஸோ இப்போ நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இருட்டாயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு வேற. அவ்வளோதான். பெட்டுன்னு ஒரு ரெட் கலரில் ஏதோ வந்துச்சு, என்னன்னு வேறு தெரில. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போவோம் நம்ம எங்கேயாச்சும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிக்கிற டைம் வந்துருச்சு.
பார்க்கலாம். இதான் அவனோட வீடியோ, இதான் அவனோட வீடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.